கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடைக்கலமாகிய தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல கடந்து வரணும். ஏன்னா நம்மோட இருக்கிறார். யார் தெரியுமா? யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால குறை ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்க. நான் உங்கள் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன், என்னுடைய சமூகத்தில் நீ கடந்து வா, என்னிடத்துல நீ ஓடி வரமாட்டையான்னு ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையை உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கடந்து வாங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட மாட்டார். தேவையான ஆசீர்வாதங்களை எந்த நேரத்தில் தரணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அவர் சித்தத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்றைக்கு சேனைகளின் கர்த்தராய் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். அதனால் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி வர்த்திக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.